மீனை நான் போட்டு விடுங்க. உப்பு டல்லாக இருக்குது. நான் ஓகே நல்லா இருக்குல்ல நல்லா இதாக கொடுக்குது. போவேன் அடிப்படு பக்கம் அதே ஏரியா மட்டும் அதே ஏரியா மட்டும் நடந்தது நான் தான் போய் வீட்டில் வாங்கிட்டு நல்லா இருக்கு. நல்லா கவலைப்படுறேன். நான் வந்து குழம்பு போட்டுருந்தேன். எவ்வளோ குழம்பு போடா? எல்லாத்தையும் குழம்பு போட்டு எவ்வளோ போட்டுருவா? இல்லை எல்லாத்தையும் போட்டு குழம்பு போட்டு எல்லாம் குழம்பு வேணுமா? கொஞ்சம் போட்டு ஒரு 10 கிலோ போடுறேன் பாருங்க. செட்டானா இல்லை இல்லை அது வேணாம். அதுவை கட் பண்ணிக்கிடும் தேவைப்பட்டா. அப்போ எல்லாம் குழம்பு போடுறாரு. எல்லாம் குழம்பு கொஞ்சம் பெருசாக போடலாம், சின்னதாக போடலாம். கொஞ்சம் பெருசாக போடும். இப்போ வந்து இது அப்படியே முழுசாக வைக்குவாங்க. விட்டாப்பா கட் பண்ணுவாங்களா? அப்படிலாங்களா? சரி. ஏன்னா முள்ளெல்லாம் இருக்கு. அவங்களுக்கு வேணா அவங்க பிடிச்ச மாதிரி அப்படியே போட்டுடலாம். வீட்டில் அவங்க பிடிச்ச மாதிரி கட் பண்ணாலும் பண்ணுவாங்க. சின்ன கத்திரியை பண்ணிக்கலாம். முள்ளு இல்லாமல் இருக்குல்ல. எல்லாம் கடலோரத்தில் இருந்தவங்க தான் எல்லாம் வேலை பண்ணுவாங்க. பைப்பு அது அண்ணோட நேரம் ஒரு 5 கிலோ சார் போட்டா இது கொஞ்சம் பெருசாக ஸ்லைஸ் கொஞ்சம் பெருசாக போடுங்க. 5 ஸ்லைஸ் போட்டால் கொஞ்சம் பெருசாக போடுங்க. நல்லா இருக்கு. என்ன வேலைக்கலாம் இதெல்லாம் வெட்ட போட்டலாம். இவ்வளோ பாருங்க. இவ்வளோ பெருசு கூடியா அஞ்சு மட்டும் போடுங்க. 5 சின்ன மீன் தானே இல்லைண்ணா. அது 2 கடைக்கு வெட்டினா நிற்கிறாங்க. அதுதான் இல்லைனாக்கா வெட்டி கொடுப்போம். நல்லா தள்ளி போனீங்கன்னா காலையில் தானே இருக்கும். நிறைய பேர் இருக்காங்க. வேணுன்றதை எடுத்துங்க. வேணான்றதை போட்டுருங்க. நான் வரவங்களை கொடுத்துருவாங்க. கொஞ்சம் வேலை இருக்கு ஐயா. அப்படி காலை ஏற தப்புண்ணா. கொஞ்சம் காலை ஏற தப்புங்க. கொஞ்சம் வேலை இருக்கு. ஒன்று இன்ச்சு நல்லா கனவடியே போட வச்சு கனவடியாக போட்டா சரியாக போதும்.